ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி டே 21 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸை தான் பண்ண போகிறோம். அண்டு இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜெரி வச்சுருக்காங்க பார்டர் மாதிரி. அண்டு பின்னாடியும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸில் தான் நம்ம அழகான ஒரு ஆரி டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் வெறும் நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். 100 rupees பட்ஜெட்டில் நம்ம அழகான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 rupeesலேருந்து 25 rupees வரைக்கும் இருக்குது. ஷாப் வேரி ஆகலாம். ஸோ இந்த ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees மட்டும்தான். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எடுத்திருக்கேன். அண்டு இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு கூட என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸுக்கு அழகாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆரி சுத்தமாக தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு அழகாக வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ ஆரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா அதோட பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளெயினாக இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நம்ம இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து போட்டோ எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷினில் கூட அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் தையல் மிஷின் இருக்கவங்க நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாபினில் ஜரி த்ரெட்டை நீங்கள் சுற்றிக்கோங்க. டபுளாக சுற்றணும். மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டோட அதே கலரில் நார்மல் த்ரெட் வைங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்தால் அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தையல் மிஷினில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கைத்தையல் போட்டுக்கலாம் தாராளமாக. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இது எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நம்மள கைத்தையல் மாதிரி நம்ம போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் எக்ஸ்ட்ராவாக. நம்ம தையல் மிஷினில் பண்ணோம் அப்படின்னா 2 செகண்ட்லேயே நம்ம போட்டு முடிச்சிடலாம். 2 minutesல அழகான டிசைன் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கையால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நல்லா இருக்கும் முடிக்கும்போது. அண்டு நான் பண்ணிகிட்ருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக, அது கிளாத் வந்து திக்காக கிடையாது, தின்னாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீடில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோல்டாகி இதாகுது கிளாத்து. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்டில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ப்ளெயினாக இல்லாததுனால அவ்வளோவா நமக்கு அந்த செயின் ஸ்டிச் ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கலை. செயின் ஸ்டிச்சை ஒரு லுக் கொடுக்கல. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட் கிரெயின் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பார்டர் மாதிரி இருக்கிற பிளேஸில் ஏதாவது ஒரு டிசைன் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படியே ஒரு பிளானில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நான் பண்ணக்கூடிய டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் 100 rupees பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணலாம். அண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 21 ஆல்ரெடி 20 days வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுவும் நார்மல் நீடில் சிம்பிளாக ஆரி தெரியாதவங்களுக்காக. ஸோ 50 rupeesக்கு ஆரி பண்ணுற மாதிரி, தென் 30 rupeesக்கு பண்ணுற மாதிரியெல்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு 30 days சேலஞ்ச் என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். அண்டு இப்போ 100 days கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், முடிஞ்சால் 100 days ட்ரை பண்ணுறேன் 30க்கு அப்புறம். அண்ட் இப்போ நம்ம இந்த பீடை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த பீடை ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸ் ரொம்ப ப்ளெயினாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த பீடை ஸ்டிச் பண்ணும்போது. இந்த பீடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 rupees தான்.
8 ருப்பீஸ்க்கு நமக்கு ஒரு பேக் கிடைக்குது. ஸோ இது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பீட் அண்டு அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு செட் பீடை ஃப்ரீயாக விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப் பீடில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அண்ட் அகெயின் அதுக்கு அடுத்த பீடை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு அடுத்த பீடில் வரைய போகிறோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கேப் கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பீட்லேருந்துமே பிரான்ச்சஸ் போகிற மாதிரி ட்ரா பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப இறுகி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பென்சில் வாங்கி ட்ரா பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் நான் டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் அகெயின் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிளாத் வந்து திக்காக இல்லை, தின்னாக இருக்கிறதுனால இதில் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பேஸ்ட் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ்னால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் பேஸ்ட் பண்ணுற டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா பால் செயினெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாருமே கேட்குறாங்க, சீக்கிரமாக கருத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயுமே வந்து ஜரி த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி செயின் ஸ்டிச் போட்டிங்களோ அதே மாதிரி அழகாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே அழகாக அதை ஒரு பேட்டர்னாக வச்சு அழகாக நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்மளோட செயின் ஸ்டிச். அண்ட் அதில் கோல்டன் ஜரி இருக்கிறதுனால நமக்கு கிளியராக தெரியலை. அந்த இடம் ப்ளெயினாக இருந்துச்சுன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூப்பராக தையல் மிஷின்லேயே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப இழுக்காது, சீக்கிரமாகவே அழகாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தையல் மிஷினில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கும்போது ஒரு லுக் கிடைக்கும். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க கஷ்டமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பால் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஆரி பீட் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். இல்லை ஸ்டோன் செயின் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்டோன் செயின் கூட நீங்கள் வாங்கி வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கிளாத் கொஞ்சம் தின்னாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோல்டான மாதிரி இருக்குது. ஸ்டில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பாருங்கள் இப்போ நம்ம வந்து அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அதே பேட்டர்னில் அழகாக பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ப்ளவுசஸ் நிறைய இருக்குது, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் இருக்குது, எனக்கு வந்து டிசைன் போடணும் அப்படின்ட்டுலாம் ஆசை இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் நீங்களே போடுங்க. உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. 1000 2000 இதுக்காகவே நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அண்ட் நீங்கள் ஜஸ்ட் 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 30 ருபீஸ்லேருந்தே நமக்கு வந்து நிறைய ஆரி ஒர்க் பண்ணலாம். 30 ருபீஸ் இருந்தாலே நம்மளால் அழகாக பண்ணிக்க முடியும். நான் 30 ருபீஸுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடியதை உங்களுக்கு தேவையோ பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதோட எண்டில் பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நம்ம 3 ஸ்டோன் பீட் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். 3 தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து நிறைய பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளவுஸுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி பால் செயின் தான் பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை கூட நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், உங்களுக்கு எது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா. அண்ட் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு.
பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்மக்கிட்ட இருந்த அந்த ஆரி பீடை பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே கீழே சும்மா ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கோம். அது அண்ட் இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் எந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் பால் செயின் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் செயின் போடணும், பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இப்போ நம்ம முடிச்சு எடுத்தாச்சு. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோட கழுத்துக்கு நம்ம டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆரி பீடு நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இந்த வீட் பீடுக்கு பக்கத்தில் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஆரி பீட் தான் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி விடுறதுக்கு. ஸோ நமக்கு வீட் பீட், ஜரி த்ரெட், ஆரி பீட், ஸ்டோன் இவ்வளோ தான் தேவைப்படும். ரொம்பலாம் தேவைப்படாது. நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 2-3 ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ளூங்கிறதுமே நான் ஆல்ரெடி க்ளூ சொல்லியிருந்தேன். க்ளூ யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணி எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ B7000 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இதுக்கு முந்தின டேஸ் நான் பண்ண ஒர்க் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பாய்.